இன்று நான் ஒரு ஹாரர் சூப்பர் நேச்சுரல் ஃபிலிம் விளக்கப் போகிறேன். கவனத்திற்கு. இனி கதையின் முக்கிய திருப்பங்கள் வெளிப்படுத்தப்படும். கடல் உயிரியல் மாணவர்கள் பெத்தும் ஹாரியும் ஒரு இளம் தம்பதியினர். ஒரு தனித்துவமான விடுமுறை பயணத்தை நாடும் அவர்கள் ஆஸ்திரேலியாவின் கிரேட் பெரியர் ரீஃபில் உள்ள ஒரு நடமாட்டம் இல்லாத ரம்மியமான பவளத்தீவில் 10 நாட்கள் செலவிடுகிறார்கள். தங்கள் சாகசங்களில் பலவற்றை ஒரு கேமராவில் பதிவு செய்கிறார்கள். ஓரிரு நாட்களிலேயே அவர்கள் தனியாக இல்லை என்பதும் அந்த தீவுக்கு ஒரு தொந்தரவான வரலாறு உண்டு என்பதும் தெரிய வருகிறது. ஒரு இருப்பால் அச்சுறுத்தப்படும் அவர்கள் ஒரு பழைய குடிசைக்கு அருகில் கைவிடப்பட்ட ஒரு கல்லறையை காண்கிறார்கள். அந்த குடிசையின் சுவரில் ஒரு பழைய ஓவியமும் 7 கோடுகளும் வரையப்பட்டிருக்கின்றன. பெத்தும் ஹாரியும் தங்கள் கேமராவில் உள்ள காட்சிகளை பார்க்கும்போது தாங்கள் தூங்கும்போது படம் பிடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள். பயந்து போன பெத் அங்கிருந்து கிளம்ப விரும்புகிறாள். ஆனால் ஹாரி சில குழந்தைகள் கேலி செய்வதாக நம்பி அங்கேயே தங்க நினைக்கிறான். துப்பாக்கிகளுடன் ஒரு படகில் மீனவர்களை காணும் அவர்கள் பின்னர் அந்த கல்லறை புதுப்பிக்கப்பட்டிருப்பதையும் சிவப்பு பவளத்தால் அலங்கரிக்கப்பட்டு அதன் தலைப்பகுதியில் கோரல் என்று எழுதப்பட்ட ஒரு மரச்சிலுவை பதிக்கப்பட்டிருப்பதையும் உணர்கிறார்கள். அடுத்த நாள் பெத்தும் ஹாரியும் அருகிலுள்ள ஒரு கயிற்றில் துண்டிக்கப்பட்ட கடல் வெள்ளரிகள் தொங்குவதை காண்கிறார்கள். இந்த சம்பவத்தால் தாங்கள் ஆபத்தில் இருப்பதை உணர்கிறார்கள். மேலும் உதவிக்கு அழைக்க திட்டமிட்டிருந்த அவர்களின் தொலைபேசி காணாமல் போகிறது. தொலைபேசியை தேடும்போது அவர்கள் முந்தைய நாள் பார்த்த ஸ்பைரோ மற்றும் எலியாஸ் என்ற 2 பைத்தியக்கார கிரேக்க மீனவர்களை சந்திக்கிறார்கள். இது பெத் மற்றும் ஹாரி அவர்களின் இடத்தையும் படகையும் வேவு பார்த்ததால் அவர்கள் தங்கள் தொலைபேசியை திருடிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கட்டி போடப்படுவதற்கு வழிவகுக்கிறது. பெத் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாள். ஆனால் ஒரு பெண் பேய் தோன்றி ஒரு மீனவனை காயப்படுத்துகிறது. மீனவர்கள் தங்கள் படகில் தீவிலிருந்து தப்பி ஓடுகிறார்கள். ஹாரியும் பெத்தும் தங்களை விடுவித்துக் கொள்கிறார்கள். அடுத்த நாள் பெத் குடிசையில் விடப்பட்டிருந்த ஒரு பழைய நாட்குறிப்பை படிக்கிறாள். அந்த பேய் 1920களில் ஒரு நிறுவனத்தில் கடல் வெள்ளரிகளை அறுவடை செய்த கோரல் என்ற இளம் தீவு பெண் என்பதை அவள் அறிந்து கொள்கிறாள். விஷம் நிறைந்த கல்மீனின் மீது கால் வைத்ததால் அவள் கேலிக்கு ஆளாகி அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த 7 ஆண்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாள். அவள் இறந்ததிலிருந்து அவளுடைய ஆவி அந்த தீவுக்கு வரும் அனைத்து ஆண்களிடமிருந்தும் பழிவாங்க தேடுகிறது. ஹாரி ஆரம்பத்தில் ஒரு பொய் என்று நம்பிய இந்த கதையில் பெத் மூழ்கி போகிறாள். மேலும் தான் பாதிக்கப்பட்டிருந்தால் கோரலைப் போலவே தானும் செய்திருப்பேன் என்று பெத் ஒப்புக்கொள்கிறாள். தாங்கள் பெரும் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்து அடுத்த நாள் ஒரு மீட்புக் குழு தங்களை கண்டுபிடிக்கும் என்ற நம்பிக்கையில் ஒரு நெருப்பு மூட்ட திட்டமிடுகிறார்கள். இருப்பினும் ஒரு தொலைபேசி ஒலி ஹாரியை மட்டும் குடிசைக்கு அழைத்துச் செல்கிறது. அங்கு அவன் கோரலை சந்திக்கிறான். அவள் ஒரு கத்தியால் அவனை கொன்று அவனது நிர்வாண உடலை தன் கல்லறைக்கு மேலே உள்ள ஒரு மரத்தில் தொங்கவிடுகிறாள். இரவு வரும்போது பெத் அவனது தொங்கும் சடலத்திலிருந்து இரத்தம் கல்லறை மீது சொட்டுவதை காண்கிறாள். அவள் மயங்கி விழுகிறாள். அடுத்த நாள் காலை பெத் சுயநினைவு திரும்பிய போது ஹாரியின் உடலின் தடயங்கள் அனைத்தும் மறைந்திருப்பதை காண்கிறாள். ஆனால் முகாமிற்கு அருகிலுள்ள கல்லறைகளில் ஒன்று மூடப்பட்டிருந்தது. அவள் தீ மூட்டிக் கொண்டிருந்த போது கோரல் பாறையில் நிற்பதை காண்கிறாள். அவள் அவளை நோக்கி தண்ணீரில் ஓடுகிறாள். அப்போது ஒரு கல்மீனை மிதித்து விடுகிறாள். அதன் கொடிய விஷம் அவள் கால்களில் பரவுகிறது. எப்படியோ அவள் கரைக்கு திரும்புகிறாள். 10வது நாள் ஜாக்சன் தான் இறக்கிவிட்ட தம்பதியினரை அழைத்துச் செல்ல வருகிறான். ஆனால் அங்கே யாரையும் காணவில்லை. அவன் குடிசைக்குள் நுழையும் போது ஒரு நாற்காலியில் ஒரு நாட்குறிப்பு இருப்பதை காண்கிறான். மிரட்டும் தோற்றத்தில் இருக்கும் பெத் அவனை எதிர்கொண்டு அவனை கொன்றுவிடுவதாக தெரிகிறது. இறுதி காட்சிகளில் ஒன்றில் கோரலின் கல்லறைக்கு அருகில் பெத்தின் கல்லறை காட்டப்படுகிறது. அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தது போல் தெரிகிறது. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை பார்க்க குழு சேரவும். நீங்கள் நேசிக்கப்படுபவர் மற்றும் அற்புதமானவர்.